வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீரா மாறன் கூட நீ சேர்ந்து வாழ போறியா? அப்படியே நீ வாழணும்னு நினைச்சினாலும் நம்ம அண்ணனுக்கு செய்யற பெரிய துரோகம் இதுதான் டேங்கிறாங்க கண்மணி. வீரா நீ எழுந்துரு, இது இப்படியே விடக்கூடாது, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிறாங்க கண்மணி. வீரா வேண்டாங்கிறாங்க. அப்ப இதை இப்படியே விட்டுடலான்னு சொல்றியான்னு கேட்குறாங்க கண்மணி. அப்படி இல்லை, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்தோம்னா ராமச்சந்திரன் சாரோட பேர் தான் கெட்டு போகும். அவர் ஏற்கனவே நொந்து போயிருக்காரு, அவர் மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பலைங்கிறாங்க வீரா. இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு அவர் மனசு கஷ்டப்பட்டா ஒன்றும் தப்பு இல்லைங்கிறாங்க கண்மணி. கண்மணி உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? கண்மணி உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்குதா? ராமச்சந்திரன் அண்ணா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு. அதுவும் தவிர அவர் மாமனார், அவர் மனசு நோகிற மாதிரி இப்படிதான் நடந்துக்குவியான்னு கேக்குறாங்க வீராவோட அம்மா. அதுக்காக அந்த பொறுக்கியை அப்படியே விட சொல்றியா? வீரா இப்ப நீ என் கூட வரப்போறியா இல்லையான்னு கேக்குறாங்க கண்மணி. கண்மணி நீ மறந்துட்டு பேசாத, அதுதான் உன் வீடுங்கிறாங்க. கிடையவே கிடையாது, இதுதான் என்னோட வீடு. அவனை கேஸ் கொடுக்கறதா என்னோட நோக்கம். உன் கழுத்துல தாலியை கட்டின அவன் கையை உடைக்கணும், போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவனை வெளுத்து வாங்கணும், அதுதான் என்னோட நோக்கம்ங்கிறாங்க. வெளுத்தா எல்லாம் சரியா போயிருமா? நீயே வேண்டான்னு சொன்னாலும் உன்னை அந்த வீட்டில் சந்தோஷமா வாழ வைக்கணும்னு தான் நாங்கள் நினைப்போம். என் லைஃப்ல நடந்த பிரச்சனையை நான் பார்த்துக்குவேன், உன்னோட வாழ்க்கையை நீ பாருங்கிறாங்க வீரா. இப்போ என்னடி சொல்ல போற? இப்போ நீ வரப்போறியா இல்லையா? எல்லாமே மன்னிச்சு நீ மாறன் கூட சேர்ந்து வாழ போறியான்னு கேட்குறாங்க கண்மணி. அது மட்டும் முடியாது, இந்த ஜென்மத்தில் நடக்காதுங்கிறாங்க வீரா. நடிக்காதடி, நீயும் அவனை காதலிச்சோதானே, அதனால தான் உன்னால வர முடியலன்னு நினைக்கிறாங்க கண்மணி. வீரா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவனை வெறுக்கிறதானே, அப்போ கம்ப்ளைண்ட் கொடுவாங்கிறாங்க. அது மட்டும் என்னால் முடியாதுங்கிறாங்க வீரா. மாறன் மாலையும் கழுத்துமா வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. வீடே அமைதியா இருக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு வெளியில நின்றுட்டு இருக்காங்க. அப்ப தொப்புன்னு ஒரு கல் வந்து விழுது. என்னது கல் விழுது? சரி இது எங்கேயோ இருந்து வந்து விழுந்திருக்கு, சரி நம்ம உள்ள போய் பார்க்கலான்னு உள்ள போகும்போது பின்னாடி காருக்கு பின்னாடி பெரிய கல்லை எடுத்துக்கிட்டு மண்டையை உடைக்க போறேங்கிறாங்க. ஐயோ அத்தை நீயா? என்னது இப்படி மாத்தி மாத்தி பேசுறேன்னு கேக்குறாங்க. மேடையில கற்றா தாலின்னு சொன்னது நீ தானே, இப்ப என்ன மாத்தி மாத்தி பேசுறேன்னு கேக்குறாங்க மாறன். அப்போ அதெல்லாம் வெறும் நடிப்பான்னு கேக்குறாங்க. டேய் அது இதுன்னு பேசுனேன், உனக்கு சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோங்கிறாங்க வள்ளி. அப்பா உன்னை திட்டினாரான்னு கேக்குறாங்க. டேய் திட்டினா கூட பரவாயில்லடா, ஆனா என்னெல்லாம் கேட்டுப்பட்டாரு தெரியுமா? எனக்கு துரோகின்னு கேட்டு போட்டாங்க. நான் துரோகம் பண்றேனா? இனிமே எப்பவுமே என்கிட்ட பேச மாட்டாராம். ஐயா இதெல்லாம் ஒரு மேட்ரா? அப்பனால உன்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. 200% உன்கிட்ட பேசாம இருக்க மாட்டாரு. நான் இல்லாம கூட இருந்துருவாரு, ஆனா நீ இல்லாம உன்கிட்ட பேசாம அப்பா இருக்கவே மாட்டாருங்கிறாங்க மாறன். சரி அத்தை ஃபீல் பண்றதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், எனக்கு பசிக்குது, வார்த்தை சோறு போடுவான்னு கூப்பிடுறாங்க. எது சோறுன்னு கேட்குறாங்க. ஆமாத்தே மண்டபத்தில் 24 ஐட்டம் பண்ணி வச்சிருந்தேன், என்ன செய்யறது, என் கண்ணே பட்டுச்சு போல இருக்கு, என்னால சாப்பிட முடியல. பண்ண காரியத்துக்கு உனக்கு சோறு வேணுமா? சோறு மரியாதை இங்கிருந்து போயிடுடா, என் கோவத்தை கலப்பாதீங்கிறாங்க வள்ளி. ஐயே என்னது இப்படி மாத்தி மாத்தி பேசுறியா? இவ்வளவு நடந்திருக்கு, இப்ப போய் நீ தனியா வந்து நின்று சோறு கேட்குற? நீ முதல்ல வீராவோட வீட்டுக்குள்ள வா, உனக்கு நான் விருந்தே வைக்கிறேங்கிறாங்க வள்ளி. ஐயோ அத்தே என்னது இப்போ வீட்டுக்குள்ளேயும் விட மாட்டேங்கிற, அந்த வீட்டுக்கு என்னால் போக முடியுமாங்கிறாங்க. டே இப்போ நீ யார் தெரியுமா? அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளடா. வீராவோடவே உனக்கு தாண்டா அந்த வீட்டில் உரிமை அதிகமாக இருக்கு, நீ எப்படியாவது வீராவோட இந்த வீட்டுக்குள்ள வா, உங்க அப்பா மனசு கண்டிப்பாக மாறுமுடா. இலகி தான் வரமாட்டேன்னு சொல்கிறாளே, நான் என்ன பண்ணட்டுங்கிறாங்க மாறன். டேய் அதுக்கு தான் பாஞ்சு போய் தாலியை கட்டினியாடா? டேய் வரமாட்டேன்னு சொன்னாலும் கையை காலை பிடிச்சு கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது அவளை அழைச்சிக்கிட்டு வாடா. நீ என்னத்து இந்த அளவுக்கு இறங்கிட்டு? காலில் விளையாடுறதெல்லாம் கூட ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, ஆனால் எப்படி பார்த்தாலும் அவள் நம்ம கூட வரமாட்டாலே, என்ன பண்ணுறதுங்கிறாங்க மாறன். சரியான வீம்பு பிடிச்சவளாச்சேங்கிறாங்க. டே அவ வீம்பு பிடிச்சவனா? நானும் அதை விட வீம்பு பிடிச்சவ தான். இங்க பாரு, நீ வீரா இல்லாம இந்த வீட்டு பக்கம் வந்துடாத, இந்த வீடு என்ன தெரு பக்கமே வரக்கூடாது. உன் கூட பேசிட்டு நிக்கிறதுக்கு நான் என்ன வெட்டியாளா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போப்பா. இந்த கல் எடுத்து நானே தகலையே அடிச்சுக்கணும் போல இருக்கு, நீயே அடிச்சுக்கிட்டாலும் சரி அடிச்சுக்கிட்டே போடான்ட்டு போறாங்க. ஐயோ அத்தை அத்தை கொஞ்சம் நில்லுங்கிறாங்க. டே போடா, முதல்ல போய் பொண்டாட்டியை கூட்டிட்டு வா, அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு வள்ளி உள்ள போறாங்க. சரி பொண்டாட்டி கல்ல தான் விழுந்து பார்க்கலான்னு மாறன் அங்கிருந்து போறாங்க. வள்ளி எட்டி பாக்குறாங்க. பாவம் புள்ள பசியோட கிடக்குறான், ஒருவா சோறு கேட்டான், சோறு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் பாவியாவே நிக்கிற. எப்படியோ நல்லபடியா இவன் வாழ்க்கை அமைஞ்சா போதும். ராமச்சந்திரன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மாறன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க. நடந்த விஷயங்களை சொல்றாங்க. அரவிந்த் கட்ட வேண்டிய தாலியை மாறன் கட்டிட்டாங்கிறாங்க. யார் சார் அவன்? இவனை எல்லாம் இப்படியே விடக்கூடாது, இந்த மாதிரி பசங்களை எல்லாம் தட்டி வைக்கணும், சொல்லுங்க சார் யாருன்னு கேக்குறாங்க. பொண்ணோட வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ணிட்டானே, நீங்க மண்டபத்துல இந்த விஷயம் நடந்த போதே நீங்க எனக்கு அப்பவே கால் பண்ணிருக்கணும், அப்பவே நான் அவனை தூக்கிருப்பேங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளா கூப்பிடுறாங்க. இவங்க சொல்றதையெல்லாம் நீங்க ஃபைல் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. எழுதிக்கிட்டு வராங்க. சொல்லுங்க சார் பையன் பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்னன்னு கேக்குறாங்க. மாறன், அவங்க அப்பா பேர் ராமச்சந்திரன், காவேரி டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் நிமிர்ந்து பார்க்குறாரு. இது உங்க பையன் பேர்லயே கேஸ் எழுதுறீங்களான்னு கேட்குறாங்க. ஏன் ஒரு அப்பா பையன் பேர்ல கேஸ் கொடுக்க கூடாதா? ஏதாவது ரூல்ஸ் இருக்காங்கிறாங்க. சார் அப்படியெல்லாம் இல்லை, என்ன தாலியை கட்டிட்டு ஓடிட்டாரு, உங்க பையன் தானே, நேரில் கூப்பிட்டு விசாரிச்சு பேசியிருக்கலாமேங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, அவன் செஞ்சது பெரிய கிரிமினல் குற்றம். ஒரு குற்றவாளிக்கு எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களோ அதே மாதிரி அவனுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்க. எனக்காகவெல்லாம் அவனை தாச்சினியை பார்க்காதீங்க. ஒரு பொண்ணோட வழி என்னங்கிறது தெரியாம தான் இந்த மாதிரி பண்ணனா, ஆனா அந்த பொண்ணோட வழி என்னங்கிறத அவனுக்கும் தெரியணும் சார். வீராவோட வீட்டுக்கு மாறன் வர்றாங்க. வந்ததும் வீரா வீரான்னு கூப்பிடுறாங்க. விருந்தாளி
தான் ஓடி வந்து எட்டி பார்க்குறாங்க. மாமா உங்கள மனசுல நினைச்சிட்டே இருந்தேன். கரெக்ட்டா நீங்க வந்துட்டீங்கறாங்க. ஓஹோ! அப்படின்னா இந்த வீட்ல எனக்கு சப்போர்ட் ஆயிட்டே அப்படிங்கிறாங்க. ஆமா மாமா. சரி சரி எங்க உங்க அக்கான்னு கேட்குறாங்க. உள்ள தான் இருக்கா. உங்க மேல சரியான கோவமா இருக்காங்கிறாங்க. ஆமாமா அவ இந்த நேரத்துல கோவமா தானே இருப்பா. நல்லா தெரிஞ்சு தான் வந்தேங்கிறாங்க. மாறன் உள்ள வரலான்னு கால் எடுத்து வைக்கிறாங்க. டேய் அங்கேயும் என்னலடா அப்படின்னு சத்தம் போடுறாங்க கண்மணி. பிருந்தா ஓடி வந்து அக்கா மாறன் மாமா வந்திருக்காரு வாக்கா வந்து பாருக்கான்னு கூப்பிடுறாங்க பிருந்தா. ஏய் இங்க எதுக்குடா வந்த? நாங்க எல்லாரும் உயிரோட இருக்கோமா இல்ல எல்லாரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்களான்னு பாக்குறதுக்கு வந்தியான்னு கேக்குறாங்க கண்மணி. அண்ணி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய் அண்ணின்னு சொல்றதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. உன் கூட பேசி பழகுனது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம். ஆமா நீ எங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறதே நீ எவ்வளவு மோசமானவன்னு நல்லா தெரியுது. ஆம்பளை இல்லாத வீடு தானே யார் என்ன பண்ண முடியும்னு நீ நினைச்சிட்டே அப்படித்தானே? ஐயோ அண்ணி அந்த அரவிந்த் அப்படி ஒன்றும் நல்லவனே கிடையாதுங்கிறாங்க மாறன். டேய் அரவிந்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அவர் கெட்டவரே நீ நல்லவனா? இந்த மாதிரி அவரை தப்பா சொல்லி நீ நியாயப்படுத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன உண்மை இருக்கு? இப்படி எல்லாம் சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம்டா. நாங்க எல்லாருமே மேலும் மேலும் நொந்து போய் கிடக்குறோம். மறுபடியும் எங்களை அசிங்கப்படுத்தாத. முதல்ல இங்கிருந்து போ. வீராவோட அம்மா வீராவை கூப்பிடுறாங்க. ஏ வீரா அக்கா பேச்ச கேட்கதடி வாடி வந்து ஒரு வார்த்தையாவது மாப்பிள்ளை கிட்ட பேசிடி உள்ள வான்னு கூப்பிடுங்கிறாங்க. கண்மணி மாறின வெளியே போறியா இல்லையான்னு விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் வீராவோட அம்மா போறாங்க. மாப்பிள்ளை ஏன் இப்படி பண்ணுனீங்கன்னு கேக்குறாங்க. அத்தை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு கேக்குறாங்க. நான் சொல்ல வந்த விஷயத்தை இப்ப நீங்க கேட்கற நிலைமையில இல்ல. ஆனா உண்மை என்னங்கிறது தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லா உண்மையும் புரியும். நீ எதுவும் பேசாத முதல்ல உள்ள போன்னு சொல்றாங்க. அத்தை வீராவை வர சொல்லுங்க. அவகிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு கேக்குறாங்க மாறன். அவெல்லாம் உன் மேல கோவத்துல இருக்க. அவ வரமாட்டாங்கிறாங்க கண்மணி. வீரா வீட்டு வாசலுக்கு முன்னாடி போலீஸ் வர்றாங்க. ஏண்டி நான் தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேனே இப்ப எதுக்கு போலீஸ் வராங்கன்னு கேக்குறாங்க வீராவோட அம்மா. நானெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் இது நல்ல விஷயம் தாங்கிறாங்க கண்மணி. இன்ஸ்பெக்டர் வந்ததுமே நீங்க தான் மாறனா ஒரு பொண்ணு கழுத்துல பலவந்தமா நீங்க தாலியை கட்டி அவங்க வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ணிருக்கீங்க. உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளைக்கு பதிலா நீங்க தாலியை கட்டியிருக்கீங்க. உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோங்கிறாங்க. சார் அதுக்கு காரணம் இருக்கு. நான் காரணத்தை சொல்றேங்கிறாங்க மாறன். நீங்க எந்த காரணமும் சொல்ல வேண்டாம். ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. எங்க மாமா ரொம்ப நல்லவர். அவங்கள விட்டுருங்கன்னு பிருந்தா கேக்குறா. சார் இது எங்க குடும்ப பிரச்சனை நாங்க பேசிக்கிறோங்கிறாங்க வீரோடமா. இங்க பாருங்கம்மா இவங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது முக்கியமா நாளை நாங்க இவங்கள அரெஸ்ட் பண்ணியே ஆகணுங்கிறாங்க. சரி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு மாறன் கேக்குறாங்க. அதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்ப சொல்றேங்கிறாங்க. கூப்பிட்டவாது வந்துட்டீங்கன்னா டீசெண்டா கூட்டிட்டு போவேன் இல்லைன்னா அடிச்சு இழுத்துக்கிட்டு போவேங்கிறாங்க. சார் நான் அதெல்லாம் வர முடியாதுங்கிறாங்க மாறன். இன்ஸ்பெக்டர் கையோங்கி அடிக்க போறாங்க. மாறன் கையை இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. என்ன சார் கையோங்கிற அளவுக்கு ஆயிட்டீங்களாங்கிறாங்க. நீ என் கையை பிடிச்சிட்டியான்னு கேக்குறாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க இன்ஸ்பெக்டர். மாறன் கையில விலங்கு போட்டுட்டு இருக்காங்க. பிருந்தா ஓட்டாம ஓடி போய் வீராவை வலுக்கட்டாயமா கூப்பிடுறாங்க. பிருந்தா ஓடி வந்து அக்கா சீக்கிரம் வாக்கா மாறன் மாமாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சீக்கிரம் வாக்கான்னு கூப்பிடுறாங்க. வீரா அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்காங்க. கண்மணி பார்த்து ரசிச்சு சந்தோஷப்படுறாங்க. வீரா நீ கண்டிப்பா வந்து பார்த்துருக்கணும். நீ மனசார அவனை வெறுத்திருந்தேன்னா நிச்சயமா மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டிருப்பீங்கிறாங்க கண்மணி. ஏ கண்மணி என்ன பேசிட்டு இருக்கிற? இது உங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கைக்குமே நல்லது இல்லைங்கிறாங்க வீராவோட அம்மா. மாறன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியான்னு கேக்குறாங்க வீரா. அப்படியோ நான் நினைச்சது நடந்துருச்சுல அது போதுங்கிறாங்க கண்மணி. வேணா என் மேல சந்தேகம் இருந்தா என்னோட போனை கூட செக் பண்ணிக்கோங்கிறாங்க கண்மணி. கண்மணி அப்ப நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா வேற யார் கொடுத்திருப்பாங்கன்னு கேக்குறாங்க வீராவோட அம்மா. என்ன அவன் என்ன பெரிய தியாகியா? அவன் பண்ணின காரியத்துக்கு உள்ள வச்சு நல்லா வெளுத்து வாங்கணும் தோலை உரிக்கணுங்கிறாங்க. அரவிந்த் ரொம்ப நல்ல மனுஷன். இவன் பண்ண காரியத்துக்கு அரவிந்த் வீட்டுல கூட யாராவது கொடுத்துருக்கலாம். ஆனா அவனுக்காக ஏன் இப்படி துடிக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. உன் பிள்ளைய கொண்டவன் தான் அந்த மாறன். அவனுக்காக நீ ஏன் இப்படி துடிக்கிற? கண்மணி திரும்ப திரும்ப அதைவே சொல்லாத. அதை மறக்கிறதுக்காகத்தான் உனையும் அந்த வீட்டு மருமகளாக்குனாங்க. அக்கா ஆமாக்கா உன் மனசை நீ மாட்டிக்கோன்னு பிருந்தா கேக்குறாங்க. ஏய் உனக்கு செமஸ்டர் வருதல்ல ஒழுங்கா போய் படிப்போங்கிறாங்க. நாங்க எல்லாருமே சேர்ந்து இதை பத்தி பேசிக்குவோம் ஒழுங்கா போன்னு பிருந்தாவை விரட்டுறாங்க. ஏ வீரா அவன் செஞ்ச காரியத்துக்கு இந்த தண்டனை கூட கொடுக்கலன்னா எப்படி? நீ மொத்தத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இந்த பேச்சை விடுங்கிறாங்க வீரா. ஏய் இங்க பாருடி நீ அந்த வீட்டுக்கு மூத்த மருமக நீயே இப்படி பேசினா எப்படின்னு கேட்குறாங்க வீராவோட அம்மா. ஏ கண்மணி உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறோம் இல்லாம வீராவோட வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்கிறியே எப்படி? என்னால எங்க அண்ணனை கொண்டவனா என்னால மன்னிக்கவே முடியாதுமா. வீராவோட அம்மா ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் இப்படி கெடுத்துக்கிட்டாலேன்னு மனம் நொந்து அழுகுறாங்க. மாறின ஒரு வழியா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. மாலையை கழட்டுடாங்கிறாங்க. மாலையை நானே கழட்டுறேன்னு சொல்லி கழட்டுறாங்க. ஆமா பாக்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாவும் இருக்கேன் பெரிய இடத்து பையனாவும் இருக்கேன். ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்னு கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர். சார் அவளை மிஸ் பண்ணா கிடைக்கவே மாட்டா. அவ ஒருத்தி தான் சார் லவ்னால லவ் எங்களுக்குள்ள அப்படி ஒரு லவ்ங்கிறாங்க. ஆமா அந்த பொண்ணு உனக்கு லவ் பண்ணிச்சான்னு கேக்குறாங்க. சார் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல இனிமே என்ன லவ் பண்ணுவாங்கிறாங்க. இதுவும் நல்ல ஐடியா இருக்கு. ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிக்கலனாலும் அவளுக்கு தாலி கட்டிட்டு அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி அப்புறமா லவ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா உன்ன மாதிரி 4 பேர் இருந்தா எல்லா பொண்ணுகளும் தாலியும் கழுத்து தான் தெரியணும். சார் அப்படி எல்லாம் இல்ல அவளும் தான் என்ன லவ் பண்றாங்கிறாங்க. அப்போ உன்னை லவ் பண்ணிட்டு வேற ஒரு மாப்பிள்ளைக்கு கழுத்து நீட்டுறாளா? சார் அப்படி எல்லாம் இல்ல அவ மனசுலயும் லவ் இருந்துச்சு. அவ என்கிட்ட சொல்லல அப்படிங்கிறாங்க. அவ சொல்லாதது உனக்கு எப்படிடா தெரியும்? என்னடா ரீல் விடுற? கனவுல வந்து ஐ லவ் யூன்னு சொன்னாலாங்கிறாங்க. சார் அவள் லவ் பண்ணதுக்காக மட்டும் அவன் கழுத்தில் நான் தாலியை கட்டல. அவளுக்குன்னு பார்த்த மாப்பிள்ள முதல்ல ஒரு பொண்ணை ஏமாத்திட்டான். அதுக்கப்புறம் தான் வீராவையும் ஏமாத்தி தாலி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணினான். அப்பதான் எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சது. நான் சொல்லி பார்த்தேன் யாருமே நம்பல. அதனாலதான் அவள் லைஃபையும் அவளையும் காப்பாத்துறதுக்காக நான் தாலியை கட்டினேங்கிறாங்க. சரி தாலி நீ எப்போ வாங்கினேன்னு கேட்கறாங்க. வீராவுக்கு மாப்பிள்ள வீட்டுல தாலி வாங்கும்போது நானும் வாங்கிட்டேங்கிறாங்க மாறன். இன்ஸ்பெக்டர் எழுந்திரிச்சதும் மாறனை பலார்னு ஓங்கி வர வச்சிடுறாங்க. ஏண்டா பிளான் பண்ணி எல்லாமே செஞ்சுட்டு இப்ப மாப்பிள்ள பேர்ல தப்பு சொல்றியான்னு கேட்கறாங்க. சார் நான் சொல்றதை கொஞ்சம் நம்புங்கன்னு சொல்லி கெஞ்சி பாக்குறாங்க
வந்துடுறாங்க. மாறன் லாக்கப்பில் வச்சு அடைக்கிறாங்க. ராகவன் கிட்ட வந்து பேசுறாங்க. டேய் உனக்கு கண்மணி வேண்டாமாங்கிறாங்க. அத்தை அவள் இல்லாமல் இந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியலைங்கிறாங்க. அப்படின்னா நீ யோசிக்கவே வேண்டாம். கண்மணியும் சமாதானப்படுத்தி வீராவையும் சமாதானப்படுத்தி எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வாங்குறாங்க வள்ளி. அவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வரும்போதும் மாறனும் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்துடுவான். இவங்கெல்லாம் இல்லாமல் வீடு வீடாவே இல்லைடா. அத்தை கண்மணியை எப்படியோ சமாதானம் பண்ணி நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஆனால் வீராவை கூட்டிகிட்டு வரக்கு மாறன் தானே சமாதானப்படுத்தணுங்கிறாங்க. வள்ளி எதுவும் பேச முடியாமல் திக்கு திணறி கொண்டிருக்காங்க. இப்போ லாக்கப்பில் இருக்காங்க. வீரா மனசு மாறி எப்படியாவது மாறின வெளியில் கூட்டிகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட பார்க்கலாம்.